இது இன்னைக்கு அந்த வீட்டில் நடந்த 2 மிக முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறமா டாஸ்க்கு கடந்து வந்த பாதை, அதுக்கப்புறமா வந்த பிக் பாஸ் வார்னிங்ன்ற மாரி தான் போச்சு. இதுல எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்ச கலையரசன் அண்ட் கனின்னு சொன்னேன். இதுல கடந்து வந்த பாதை டாஸ்க்க கலந்து தான் பேசணும். ஏன்னா, அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க்க வந்து கதை சொல்ல போறேங்கிற மாரி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல யார் வந்து பெஸ்ட்டா கதை சொன்னா, யார் வொர்ஸ்ட்டா கதை சொன்னா, யாரோட கதை வந்து போரா இருந்தது அப்படின்ற பட்சத்துல, சபரி அண்ட் எஃப்ஜே இவங்களோட கதை வந்து போரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திவாகரோடதும் போரா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா, குடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்காத லிஸ்ட்ல ஒரு பக்கம் துஷார் இருக்காரு. ஏன்னா, அவருக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய மேடை. புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு. இந்த பிக் பாஸ் மூலமா வெளியில தெரிய போறாரு. ஏன்னா, தர்ஷன்லேருந்து எவ்வளவோ பேர் இந்த சீசன்ல வேற வேற நாடுகள்லேருந்து, வேற வேற ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து அவங்களோட ப்ரொஃபைல எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த நேரத்துல, உங்கள எல்லாம் கொரியன் பாய் நினைச்சிட்டு இருக்கப்போ, நீங்க ஒரு புதுக்கோட்டைக்கார பையன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ அத பண்ணாம விட்டார்ல. அதனால அவர் வந்து குடுத்த வாய்ப்ப தவற விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரம் போர் அடிச்ச மாரி இருந்தது அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் எல்லாம் சொல்லாம ஏன்னா அவர் ரொம்ப லென்த்தா பேசியிருக்காரு. நமக்கு தான் தெரியல. 1 மணி நேரம் எபிசோட்ல 10 நிமிஷம் கேட்க நமக்கு கடுப்பா இருக்கே. அவரெல்லாம் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சபரி அண்ட் எஃப்ஜே சொன்னதுல கதை லென்த்தா இருந்திருக்கு. 2 மணி நேரம் பேசியிருக்காப்ல எஃப்ஜே. வெளியில வந்து எல்லாம் வெறியாவறாங்க. "ஏய் என்னடா 2 மணி நேரம் பேசுறான்" அப்படின்னு. நான் தப்பு சொல்லல. எஃப்ஜே வந்து கடந்து வந்த பாதைகள் அந்த அளவு இருந்திருக்கு. இங்க 1000 லைட்ஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் ஏரியால தான் இருந்திருக்காப்புல. இருந்தாலும் அப்படி எப்படி சொல்றது? இங்க இருந்த ஒரு பையன் இப்பா பாதி மூலமா போயி, அதுக்கப்புறம் அவரோட டேலண்ட்ட காட்டி இந்த இடத்துல வந்து நிக்கிறதுலாம் சாதாரணம் கிடையாது. ஆனா, அத ஏத்துக்கிற மனநிலையில அந்த வீட்ல இருக்கவங்க இருக்காங்க. அவங்க சைக்காலஜிக்கலா என்ன ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னு தெரியல. ஸோ 2 மணி நேரம் கதை சொன்னதுனால எஃப்ஜேவையும், அதே நம்ம சபரியோட கதை பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல. மோட்டிவேட் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு, இந்த வாரம் கதை சொன்னதுல சிறந்த நபர்கள் 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசன். கலையரசன் லிட்டரலி நம்ம பாராட்டணும். ஏன்னா, கலையரசன் ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயத்துல. என்ன அகோரி கலைன்னு சொன்னாங்க. நான் அவ்வளோதான் முடிஞ்சுட்டேன்னாங்க. என் ஒய்ஃப் பத்தி தப்பா பேசினாங்க. நான் பிரிஞ்சுட்டேன். நான் காணாம போயிட்டேன்னாங்க. நான் இப்ப வந்தது என்னோட அடையாளத்த மாத்திக்கன்னு சொல்லி ஒரு கம்பேக் குடுத்திருக்காருல்ல. ஸோ அது மோட்டிவேட்டரா இருந்தது அப்படின்ற பட்சத்துல கலையரசனுக்கும், அதே நேரம் கனியக்கா அவங்களோட பாதை, அதுக்கப்புறமா வந்து அவங்க வே ஆஃப் டாக் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. எனக்கு என்னன்னா கனியக்கா பிறந்ததிலிருந்து கஷ்டப்பட்ட மாரியான கதைகள்லாம் கிடையாது. ஏன்னா அவர் அகத்தியன் அப்படிங்கிறவரோட பொண்ணுன்றதுனால, அகத்தியன் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் டைரக்டர்னு தெரியும். அதனால அவங்க கஷ்டப்பட்டு பணத்துக்காக, சான்ஸுக்காக மாரியான ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியல. பட் அதெல்லாம் தாண்டி உள்ள அவங்க பேசின நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். உள்ள வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால கனிக்கும் இங்க கலையரசனுக்கும் குடுக்கப்பட்டது. இதுல கனிக்கு குடுக்கப்பட்டது லைட்டா ஒரு 80% நம்ம குரூப்பிசம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கனியக்கான்னு நீங்க சொல்றப்பலாம் எனக்கு டக்குனு குரூப்பிசம் தான் ஞாபகம் வருது. காரணம் என்னன்னா, மத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு அப்ரிசியேஷன் குடுக்குறப்ப இருக்கிற ஃபேஸும், இருக்கிற ஹாப்பினஸும் கனியக்காட்ட சொல்லும்போது டபுள் மடங்கு கனியக்கா, கனியக்கா, கனியக்கான்னு சொல்லி இவங்க சொல்றப்போ, ஒருவேளை இருக்குமோ, குரூப்பிசம் உண்மையாவே இருக்குமோ அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது.